ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி வீட்டு சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்லேயே சுத்தமான நெய் நம்ம கையால் எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தினமும் பால் காய்ச்சுவோம் இல்லைங்களா, அந்த பாலை வந்துட்டு நம்ம சூடு பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா ஓரளவுக்கு கனமான நம்மளுக்கு பால் ஆடை கிடைக்கும். இதை நான் தினமும் எடுத்து வச்சு ஒரு வாரத்துக்கு நான் ஃப்ரீசரில் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இதை நம்ம எடுத்து ஒரு 5 to 6 hours வெளியே வச்சோன்னா அந்த ஐஸான பாலாடை வந்து நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கொஞ்சமாக அடித்து எடுத்தோன்னாக்கா இந்த மாதிரி நம்மளுக்கு சுத்தமான பட்டர் கிடைக்கும். இதே பட்டரை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த பட்டரை வந்துட்டு நல்லா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக புழிஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு வாரம் ஃபுல்லாக நான் எடுத்து வச்ச பாலாடையில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம் பட்டர் கிடைச்சிருக்கு. நம்ம பால் காய்ச்சும் போது எடுத்து வைக்கிற அந்த பால் ஆடை தான் வந்துட்டு நம்ம பட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பட்டரை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்தோன்னா நெய்யாக மாறிடும். இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சு நல்லா காசி எடுத்துக்கிறேன். நம்ம காய்ச்சும் போது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்தே காசி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா நொறையாக வர்றது வந்து நுரையெல்லாம் அடுங்கி நெய் வந்து நமக்கு தனியாக தெரிகிற வரைக்கும் நம்ம காய்ச்சணும். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கை விட்டு கிளறிட்டே இருந்தோன்னாக்கா நம்மளுக்கு கீழே அடி பிடிக்காமல் நல்ல நெய் வந்துட்டு சுத்தமாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நெய் சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு நெய் எடுத்துக்கிறதால ரொம்பவே நல்ல நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் நான் ஒரு 5 நன்மைகள் மட்டும் சொல்கிறேன். நெய் வந்துட்டு சாப்பிட்றதால குண்டாயிடுவாங்க அப்படின்னுட்டுலாம் சில பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நெய் சாப்பிட்றதால நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு குட் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும். ரெண்டாவதாக வந்துட்டு நம்ம நெய் சாப்பிட்றதால சில விதமான கேன்சருங்கெல்லாம் வந்து குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. பிரெஸ்ட் கேன்சர் எல்லாம் கூட வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது கூட நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு வந்து டைஜஸ்டிவ் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நெய்யை வந்து அளவாக எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய சாப்பாடை வந்து நல்லா டைஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமை வந்து சரியாக பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸை வந்து நம்மளுக்கு அந்த சாப்பாடுலேருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே உதவி செய்யணுன்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வயசாக நம்மளுடைய முட்டி தேய்மானம் ஆகும் இல்லைங்களா, அந்த முட்டி வலி, இடுப்பு வலி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த வலியெல்லாம் ஏற்படுத்தாமல் நம்ம ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கிறதுக்காகவும் நெய் வந்து ரொம்பவே உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அது கூடவே நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு நல்ல டைட்டனிங்காகவும் இந்த ரிங்கிள்ஸ் வராமல் ஆன்டி ஏஜிங் இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கூட நெய்யில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்லேயே நெய் செய்கிறதும் வந்துட்டு ரொம்பவே சுலபந்தான். நம்ம நெய் செஞ்சு நம்ம கையாலேயே நம்ம ஒரு சுத்தமான நெய்யை சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கும் நெய் கொடுக்கணும். தினமும் 2 ஸ்பூன் நெய் சாப்பிட்றதுனால நம்ம சாப்பாடு கூடவே சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. வீட்லேயே ஒரு தடவை நெய் செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட்டும் அந்த அரோமாவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காயத்ரி வீட்டு சமையலறையை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.